நீங்க நெறைய ஃபெஸ்டிவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, பாவாடை தாவணி விழா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலா சொல்லணும்னா, இந்த பாவாடை தாவணி விழாங்கிறது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்றாங்க. மன்னன் வேள்பாரியோட பொண்ணுக்கு கூட இந்த விழா நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. சிம்பிளா சொல்லணும்னா, இது ஒரு பொண்ணோட குழந்தை பருவத்துல இருந்து இளமை பருவத்துக்கு போற ஒரு கியூட்டான ஒரு டிராவல்ங்க. ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் தாவணி கட்டும்போது, இந்த வீட்ல விளக்குகள் பிரகாசமா எரியுமாம், பூக்கள் வேகமா பூக்குமாம். அது மட்டும் இல்லைங்க. ஒரு பொண்ணு பௌர்ணமி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் சாரி கட்டுனா அந்த குடும்பம் செல்வ செழிப்போட வாழுமா. நில ஒளி அந்த பொண்ணோட தாவணி மேல படும்போது அந்த பொண்ணோட வாழ்க்கை பிரகாசமா ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்குமா. அது மட்டும் இல்லைங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் சாரி கட்டும்போது மழை வந்துச்சுன்னா அது நார்மல் இன்ஸ்டன்ட் கிடையாதுங்க. இது ஒரு வானமே வாழ்நாள் முழுக்க அந்த பொண்ணு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறதா சொல்லப்படுதுங்க. இது எல்லாமே வெறும் கதை இல்லைங்க, நிஜம். அவ்வளவு ஏன், நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கூட திருமணத்துக்கு முன்னாடி இந்த புனிதமான தாவணியை தான் உடுத்திருக்காங்க. ஸோ ஆஃப் சாரி வெறும் ட்ரெஸ் இல்லைங்க, அது ஒரு பொண்ணோட தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய ஒரு அழகான உடை. இந்த காலத்துல என்னதான் வெஸ்டர்ன் அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் நம்ம போட்டாலும் நம்மளோட பாரம்பரியமா வரலாறு கொண்ட நம்ம பாவாடை தாவணி அடிச்சுக்க வேற ட்ரெஸ்ஸே கிடையாதுங்க, சான்ஸும் இல்லைங்க.